வழக்கு பதிவு செய்தாவே அமலாக்கத்துறை அந்த வழக்கு அந்த அடிப்படையில சோதனையோ எந்த சோதனை வந்தாலும் அவர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து. நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அமைச்சர் நேரு பலமுறை சிறைக்கு சென்றுள்ளதாகவும் இடி போட்ட வழக்கு ஒன்றும் அவருக்கு பெரிதில்லை என கூறியுள்ளார். சட்ட ரீதியா நேரு பொறுத்த மட்டும் பல வழக்குகளை சந்தித்து சட்ட ரீதியாக வெற்றி கொடி நாட்டி வந்திருக்காரு. இது ஒன்று இல்லை. ஆப்டரால் எஃப்ஐஆர் இது சொல்லி எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்தாவே அமலாக்கத்துறை அந்த வழக்கு அந்த அடிப்படையில சோதனையோ எந்த சோதனை வந்தாலும் அவர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பல முறை காராகரித்து அனுபவித்தார். நீங்க கேட்கறது அவங்க வழக்கு சட்ட ரீதியா இதை சந்திச்சு உரிய கோர்ட்டுக்கு போய் நாங்க வெளியே வருவோம். அதனால அவருக்கு நேருவை பொறுத்த மட்டும் இது போல அச்சத்துக்கோ இது மாதிரி துன்புறத்துக்கோ பயப்படக்கூடியவர்கள் தட்ட அடிக்க தான் பந்து உந்தும். அந்த மாதிரி நேரு நீங்க அடிக்க நினைக்க அவர் துன்புறுத்த இன்னும் தீவிரமாக தான் பணியாற்றுவார் தவிர அவருடைய பணியில் எந்த விதமான சோர்வு ஏற்படாது. திராவிட முன்னேற்ற கழகம் இதை கடித அடிப்படையில் டிவிஎஸ்சி வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணை கொண்டு வருவாங்க. அதெல்லாம் சட்ட ரீதியாக சந்திப்பதற்கு நாங்கள் தயார். சொத்து குவிப்பு வழக்கு ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கை எப்படி பேரரசு அன்பழகன் வழக்கு இருந்தாரோ அந்த அடிப்படையில் தான் நானும் களத்தில் 19 வருஷத்துக்கு பிறகுதான் அவர் உள்ள போனார். ஜெயலலிதா 19 வருஷம் தான் உள்ள போனார். இந்த வழக்கு வேற அந்த வழக்கு வேற. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.